நெல்லை மாநகராட்சியில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மேயர் ராதாகிருஷ்ணன் கள ஆய்வு நடத்தினார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் இன்று மாநகராட்சியில் உள்ள முக்கிய பகுதிகளில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாநகராட்சி சார்பில் எடுக்கப்பட்டிருக்கு? தமிழ்நாடுடைய தலைநகரம், தமிழ்நாடுடைய முதல்வரும் சின்னவரும் சென்னையில் நம்ம டிவியில் எல்லோரும் லைவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்போம். போர்க்கால அடிப்படையில் மழை பேஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நேரில் செஞ்சு மக்கள் வந்து முதல்வரும் துணை முதல்வர் இப்படி எங்களுக்கு சென்னையை வந்து சூப்பராகி ஆகி கொடுத்தாங்க. அந்த செய்தியும் நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அது மாதிரி நெல்லை மாநகராட்சிக்கு பருவமழை காரணத்தால் என்ன அடிப்படை தேவைகளோ அனைத்தும் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ காலையில் ஃபுல்லாக கால்வாயை ஃபுல்லாக நேரில் பார்வையிட்டோம். அதில் இது ஏற்கனவே இந்த கால்வாயை ஒரு 3 மாதம் முன்னிட்டு நாங்கள் எடுத்திருந்தோம். இப்போ திருப்பியும் அதை செத்தை அடைச்சிட்டு அதை எடுத்து விட்டுட்டானால அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி அவ்வளோ கீழே நயனாங்குளத்துக்கு சென்று நயனாங்குளமே பாலாம்படை கால்வாய்க்கு சென்று விடும். அதனால் காலையில் அடிப்படையான தேவைகளை காலையில் மூலிமா 55 வார்டுகளும் சுகாதார பணியும் இன்ஜினியர் செக்ஷன் மற்ற அனைத்து பணியாளரும் ரெடியாக இருக்கிறோம். ஏற்கனவே 24 மணி நேரமும் ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கும். தாமிரபரணி ஆற்றங்கரையம் கடந்த ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு கனமழையை சந்தித்தோம். தாமிரபரணி ஆற்றங்கரையெல்லாம் வந்து பல இடங்கள் வந்து நீரில் மூழ்கிச்சு. அந்த பகுதியில் வந்து இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணியிருக்கோம்? நீங்கள் சொன்ன மாதிரி திருநெல்வேலிக்குள்ளே சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணிகள் இந்த கழிவுநீர் ஓடைகளை நாங்கள் சரி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 80% நாங்கள் முடிச்சிட்டோம். அப்படி வரும்போது சிட்டிக்குள்ளே வராது. தாமிரபரணி ஆற்றுல இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை நானும் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கல. அந்த அதையும் தாங்கிச்சு. அப்படினால நாங்கள் ஒரு நாள் தான், மறுநாளே நாங்கள் அதுக்குள்ள அடிப்படையான பணிகளை செய்து அது தயாரான நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போ சாலைகள் வந்து மிக பெரிய அளவில் வந்து சேதமடைஞ்சிருக்கு. குறிப்பாக நெல்லை நயினார்குளம் காய்கறி சந்தைன்னு சொல்லக்கூடிய சாலை பல்வேறு இடங்கள் வந்து சாலைகள் குண்டும் குழியுமா இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்? இப்போ எங்களுடைய ஏஇ மூலியமாக பழுதடைந்த சாலைகளை போல் நாங்கள் கணக்கெடுத்து ரெடியாக வச்சுருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம அந்த தார் சாலையை கொண்டு நம்ம அந்த இடத்துல பணி தான் மழையில் வந்து உடனேயாக அதை பேர்ந்து விடும். அதெல்லாம் பருவமழையின் ஒரு 2-3 நாளுக்குள்ளே இதாகிட்டுனா அந்த பள்ளங்களை சரி செய்திருக்கும். இந்த 1.5 இன்ச் சல்லின்னு சொல்லுவோம், வெப்சைட்டுன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் தற்காலிகமாக அது கூட நாங்கள் இப்போ வந்து நேற்று பரணி நகரில் என்னவிடம் சொன்னார்கள். பரணி நகரில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி 8வது வார்டில் தொலைபேசி மூலமாக என்னிடம் சொன்னார்கள். நானும் உடனே எங்கள் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்களை அனுப்பி நேற்று சரி செஞ்சு அந்த மக்களே எங்களுக்கு நன்றி சொன்னார்கள். ஐயா, ஃபோன் பண்ணி 2 மணி நேரத்தில் நீங்கள் இடத்தை சரி செஞ்சு கொடுத்துட்டீங்கய்யா, ரொம்ப நன்றி. இது அவ்வளோத்துக்கும் எங்களை வழிநடத்துகிற தமிழ்நாடுடைய முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். எங்களுக்கு தேவையானகளை அனைத்து வசதிகளும் தமிழ்நாடு முதல்வர் எங்களுக்கு உதவி செஞ்சு வருகிறார். அதனால் திருநெல்வேலி மாநகராட்சியில் நீங்கள் குறிப்பிட்ட போது ஒரு பெரிய வெள்ளம்னு சொன்னீங்கள். அந்த வெள்ளப்பெருக்கை தடுக்கிறதுக்கு 80% நாங்கள் தயார் நிலையை முடித்து விட்டுருக்கோம். அனைத்து வாகனங்களும் அனைத்து தேவையான பொருட்களும் எங்களுக்கு தயார் நிலையில் இருக்குது. இது போன்று இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் பாதிப்புகள் ஏற்படும் போது மாநகராட்சி தகவல் சொல்கிறதுக்கு ஏதாவது இலவச எண்கள் ஏதாவது அறிவிக்கப்பட்டோம்? ஏற்கனவே நான் அதில் கொடுத்துருக்கேன் ஐயா. அந்த முதல்ல ஒரு இந்த ஆடு மாடுகளுக்கு சம்மந்தமாக ஒரு இதாக வருதுக்கு அவங்களுக்கும் இந்த நடவடிக்கை எடுக்க கோஷலை, அதாவது நாங்கள் மாடை பிடித்து அதில் எந்த ஒன்று இது பண்ணி துன்புறுத்தலோ எதுவும் பண்ணக்கூடாது. அதை முறைப்படி அதை என்ன எங்களுக்கு ஒரு சின்ன இதுனா இந்த மூக்கணாங்கயிறு இருக்கக்கூடிய மாடுகளை நாங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் மூக்கணாங்கயிறு இல்லாத மாடை பிடிக்கும்போது எங்களுடைய பணியாளரும் கொஞ்சம் அதில் காயப்பட்டுட்டார்கள். அதனால் அதுக்கு பயிற்சியாளர் ரெடி பண்ணி அதுக்கு கோஷலை திருச்செந்தூருடைய ஆலயத்துக்குள்ள சுப்பிரமணிய சாமின்னு கருவை பக்கத்தில் இருக்குது. இங்கே 8 எழுத்து பெருமாள்னு இருக்குது. கோஷலைகள் மூலியமாக அங்கே கூட நாங்கள் ஒப்படைச்சிருவோம்.